இதில் சோழ பேரரசில் என்ன மர்மங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, களப்பிரர் காலத்தில் வந்து சோழர்கள் வந்து திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கிபி 250லேருந்து கிபி 850 வரைக்கும் அவங்களுடைய வரலாறே கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னோம்னா, ஆதித்ய கரிகாலனுக்கு ஒரு மகன் இருந்தார். அது வந்து வரலாற்றில் மறைக்கப்பட்டாங்க. ஏன் மறைச்சாங்கன்னே தெரியலை. ஏன்னா ஆதித்ய கரிகாலனுடைய மகன் மீது வரிசையாக மர்மம் இருக்குது. விஜயாலய சோழனுக்கு அப்புறம் ஆதித்ய சோழனுடைய மூத்தமையன் கண்டரதேவன் ஆட்சிக்கு வரல. அதுக்கப்புறம் பராந்தக சோழனுடைய மூத்தமையன் ராஜாதித்ய சோழனுடைய வம்சம் என்ன ஆச்சுன்னே தெரியல. சுந்தர சோழனுடைய மூத்த மகன் ஆதித்ய கரிகாலன் இறந்து போயிட்டாரு. அவருடைய வம்சம் கரிகால கண்ணன் இருந்தார். அவரும் ஆட்சிக்கு வரவே இல்லை. அவருடைய வம்சம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இது ஒரு பெரிய மர்மம் நம்மளுக்கு. ராஜராஜ சோழனுக்கு 2 மனைவிகள் அப்படின்னு மட்டும் தானே சொல்லப்படுது. இல்லை, ராஜராஜ சோழனுக்கு கிட்டத்தட்ட 11 மனைவிகள் இருக்காங்க. ஏன்னா இந்த சோழ பேரரசில் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த போரில் இறந்தவங்கள வந்து அவங்க சரியாகவே சொல்ல மாட்டேன்றாங்க. இன்னார் தான் இறந்தார், இது இறக்கலை அப்படின்றலாம் சொல்ல மாட்டேன்றாங்க. அதனால் அவங்க என்ன ஆனாங்கன்னே நம்மளுக்கு தெரியலை. அது ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது. 2ஆம் ராஜேந்திரன் ஆட்சிக்கு வராரு. அவருக்கு 6 மகன்கள் இருக்காங்க, 2 பேரப்பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் அந்த 6 மகன்களும் அவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வரல. அவர் வந்து தன்னுடைய அடுத்த அரசராக வந்து யாரை சொல்கிறாருன்னா, தன்னுடைய தம்பிக்கு தான் பட்டம் சுட்டுறாரு. ஏன் வந்து 6 மகன்களுக்கும் பட்டம் சுட்டுல 6 மகன்கள் 6 மகன் தான் இறந்து போயிட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா அது கல்வெட்டு எதுவுமே கிடைக்கல நம்மளுக்கு. பிற்கால சோழரில் அப்போ வரிசையாக அந்த மூத்த மகன்கள் எல்லாமே வரிசையாக இறந்து போகிறாங்க. அவங்களுடைய வாரிசுகள் இருந்தாங்களா இல்லையான்ற எதுவுமே நம்மளுக்கு தெரியலை. இதெல்லாம் வந்து நம்ம சோழ பேரரசில் ஒரு பெரிய மர்மம்னு சொல்கிறோம். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் இளஞ்செழியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சோழர் பேரரசை பற்றி இருக்கக்கூடிய மர்மங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோழர் பேரரசில் என்ன மாதிரியான மர்மங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழகத்தை வந்து சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டாங்க. இதில் சோழர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இதில் சோழ பேரரசில் என்ன மர்மங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, களப்பிரர் காலத்தில் வந்து சோழர்கள் வந்து திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு கிபி 250லேருந்து கிபி 850 வரைக்கும் அவங்களுடைய வரலாறே கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னோம்னா, விஜயாலய சோழன் தான் சோழ பேரரசை பிற்கால சோழ பேரரசை வித்திட்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த விஜயாலய சோழனுடைய அப்பா யார் அப்படின்னு கேட்டாலே அதுவே நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியலை. அதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறப்போ இல்லாட்டி கல்வெட்டுகளை பார்க்குறப்போ அவர் அப்பா பேர் ஒற்றியூரன் அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் விளக்கமாக பார்க்க போனோம்னா, திருவொற்றியூரில் இருக்க ஸ்ரீகண்ட சோழன் தான் அவர். திருவொற்றியூர் ஆண்டவர் அவருடைய மகன் தான் விஜயாலய சோழன். விஜயாலய சோழன் வந்து ஒரு 890 வரைக்கும் ஆட்சி ஆண்டார். அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு ஒரே ஒரு மகன் தான் ஆதித்ய சோழன். ஆதித்ய சோழன் தான் அந்த பிற்கால சோழர் வம்சத்தை வேரூன்ற வச்சவர், பெரிய பேரரசாக மாற்றினவர். அவருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. ஒருத்தங்க வந்து இளங்கோபிச்சி. அந்த இளங்கோபிச்சி யார் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ராஷ்டிரகூட மன்னருடைய மகள் அவர். அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருந்தான். அவர் வந்து கன்னரதேவன். அந்த இளங்கோபிச்சி தான் வந்து என்னென்னா, அவங்க தான் வந்து அரசி. ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது. பட்டத்தரசி அவங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் இன்னொரு மகனும் இருந்தார். அவர் வந்து என்னென்னா பராந்தக சோழன். ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா, பட்டத்து இளவரசியோட மகன் வந்து கன்னரதேவன் வந்து ஆட்சிக்கு வர முடியலை. பராந்தக சோழன் வந்து ஆட்சிக்கு வந்துட்டார். சரி, பராந்தக சோழன் ஆட்சிக்கு வந்த பின்னால் இவர் என்ன ஆச்சு அப்படின்னா, வரலாற்றில் அதுக்கப்புறம் அந்த இளங்கோபிச்சியோ அந்த கன்னரதேவன் பேரோ வரவே இல்லை. இதுக்கிடையில் என்ன ஆச்சு அப்படின்னா, பராந்தகன் ஆட்சிக்கு வர்றாரு. பராந்தகன் ஆட்சிக்கு வந்த பின்னாலும் கூட அந்த கன்னரதேவனுடைய தாத்தா இருக்கார்ல, அம்மாவுடைய தாத்தா, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய பேரனை எப்படியாவது அரசனாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் தொடுத்து வர்றாரு. ஆனால் அந்த போர் எல்லாத்துலேயும் வந்து என்னென்னா, நம்ம பராந்தக சோழன் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த முயற்சியை கைவிட்டுறாரு. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு வன்மம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா, தன்னுடைய மகள் வயிற்று பேரனை வந்து அரசனாக்க முடியலையே, மிகப்பெரிய சோழ பேரரசு இல்லையா, அரசனாக்க முடியலேன்னு ஒரு வன்மம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த 3ஆம் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சோழர்கள் மீது படையெடுத்து வர்றாரு. ஆக்சுவலாக அந்த சோழர்கள் படையெடுப்புக்கு வேற ஒரு காரணம் இருக்குது. அந்த முக்கியமான காரணம் வந்து இதுவும் ஒன்று. அதில் அந்த படையெடுப்புக்கு வந்து பராந்தக சோழனுடைய மூத்த மகன், அவர் தான் பட்டத்து இளவரசர் ராஜாதித்ய சோழன் வந்து ஆட்சிக்கு வர. அவர் வந்து தலைமையில் ஒரு 10 வருஷம் வந்து இங்கே தங்கியிருந்து அவருக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்னாச்சு அப்படின்னு சொன்னோம்னா, 10 வருஷம் அவர் பராந்தக சோழன் எதிர்பார்த்த மாதிரியே அந்த மக்கள் போர் தொடுத்து வர்றாங்க. அந்த போரில் வந்து என்னன்னா, ராஜாதித்யன் கொல்லப்பட்டார். ராஜாதித்யன் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னோம்னா, அவருடைய வம்சம் என்னாச்சுன்னே வரலாற்றில் அதுக்கப்புறம் சொல்லவே இல்லை. அவருக்கு ஆண் மக்கள் இருந்தாங்களா இல்லை பெண் மக்கள் மட்டும்தான் இருந்தாங்களான்றது தெளிவான ஒரு வரலாற்று இதே கிடையாது. சரி, ராஜாதித்யன் இறந்ததுக்கப்புறம்
அது பராந்தக சோழன் வந்து தன்னுடைய அடுத்த மகன் கண்டராதித்தனுக்கு வந்து பட்டம் சுற்றாரு. கண்டராதித்தன் வந்து மேற்கே எழுந்த தேவர் அப்படின்னு ஒரு பேர். அவர் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபட்டு நிறைய சிவன் கோயிலை கட்டினவர். அவர் மேற்கே ஒரு இடத்துக்கு சென்றப்போ எங்கேயோ இறந்து போயிட்டார். அதுவும் வந்து வரலாற்றில் சரியாக பதியப்படவே இல்லை. அவர் எங்கே இறந்து போனார் அப்படின்றத இன்னும் தெரியலை, சரியாக தெரியலை. ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க கர்நாடகத்தில் ஒரு இடத்துல அவர் இறந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு உருவச்சிலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கண்டராதித்தனுடைய மகன் தான் நம்ம மதுராந்தகன்ற உத்தம சோழன். ஆனால் அவர் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வர முடியலை. ஏன்னா மதுராந்தகன் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பையனாக இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னோம்னா அரிஞ்சிய சோழன், அதாவது பராந்தக சோழனுடைய அடுத்த மகன் ஆட்சிக்கு வராரு அரிஞ்சிய சோழன். அரிஞ்சிய சோழனும் ரொம்ப வருஷம் இல்லை, அவர் ஒரு வருஷம் தான் ஆட்சியில் இருந்தார். அவர் அதே ராஷ்டிரகூட போரில் வந்து அவர் இறந்து போயிடுறாரு. அவருக்கு பேர் ஆற்றூர் துஞ்சிய தேவர்னு பேர். ஏதோ ஒரு ஆற்றில் சண்டை நடந்த இடத்துல அவர் இறந்து போயிட்டார், அதனால் ஆற்றூர் துஞ்சிய தேவர்னு பேர். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அரிஞ்சிய சோழனுடைய மகன் வந்து சுந்தர சோழன் ஆட்சிக்கு வராரு. அவர் தான் 2ஆம் பராந்தக சோழன். அவருக்கு வந்து ரெண்டு மைங்க இருக்காங்க. அதில் மூத்தமை வந்து ஆதித்ய கரிகாலன். நம்ம எல்லாமே பார்த்துருப்போம், அந்த பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்போம். அதில் ஆதித்ய கரிகாலன் இறந்து போயிடாரு. ஆனால் ஆதித்ய கரிகாலனுக்கு ஒரு மகன் இருந்தார். அது வந்து வரலாற்றில் மறைக்கப்பட்டாங்க. ஏன் மறைச்சாங்கன்னே தெரியலை. ஏன்னா ஆதித்ய கரிகாலனுடைய மகன் பேர் கரிகால கண்ணன்னு பேர். அது எப்போ தெரியுது அப்படின்னு சொன்னோம்னா ராஜராஜ சோழன் வந்து அண்ணன் மகன் அவர் இல்லையா, அவருடைய கல்வெட்டில் வந்து சோழ வள நாட்டுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் அப்படின்னு சொன்னால் கரிகால கண்ண வளநாடு அப்படின்றாரு. எப்போ வளநாட்டுக்கு பேர் வைப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து இளவரசராகவோ அரச பிரதிநிதிகளாகவோ இருந்தால் தான், அல்லது அரசருடைய குடும்பத்தில் பிறந்திருந்தாத்தான் அவங்களுக்கு வந்து அந்த பேர் கொடுப்பாங்க, வளநாட்டுக்கு பேர் வைப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப ஆதித்ய கரிகாலனுடைய மகன் பேர் கரிகால கண்ண வளநாடுன்னு சொல்லி தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு கல்வெட்டு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கரிகால கண்ணன் என்ன ஆனார்னே தெரியலை. அதுக்கப்புறம் அவர் ஆட்சிக்கே வரல, அவர் வம்சமே என்ன ஆச்சுன்னு தெரியல. இது ஒரு பெரிய மர்மம் நம்மளுக்கு. ஏன்னா வரிசையாக மர்மம் இருக்குது. விஜயாலய சோழனுக்கு அப்புறம் ஆதித்ய சோழனுடைய மூத்தமையன் கண்டரதேவன் ஆட்சிக்கு வரல. அதுக்கப்புறம் பராந்தக சோழனுடைய மூத்தமையன் ராஜாதித்ய சோழனுடைய வம்சம் என்ன ஆச்சுன்னே தெரியலை. இதுக்கப்புறம் சுந்தர சோழனுடைய மூத்த மகன் ஆதித்ய கரிகாலன் இறந்து போயிட்டார். அவருடைய வம்சம் கரிகால கண்ணன் இருந்தார், அவரும் ஆட்சிக்கு வரவே இல்லை. அவருடைய வம்சம் என்ன ஆச்சுன்னே தெரியலை. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னோம்னா ராஜராஜன் ஆட்சிக்கு வராரு. அதுக்கப்புறம் அவருக்கு ராஜேந்திரன் ஒரு மகன் இருந்தாங்க. ஆனால் சில பேர் ஆளவந்தான் ஒரு மகன் அவருக்கு இருந்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆளவந்தான் வந்து ராஜராஜனுக்கு வந்து கிட்டத்தட்ட 11 மனைவிகள் இருந்தாங்க. அதில் ஏதாவது ஒரு மனைவியோட மகனாக இருக்கலாம், அல்லது அவருடைய சகலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய மகனாக இருக்கலாம். ராஜராஜ சோழனுக்கு 2 மனைவிகள் அப்படின்னு மட்டும் தானே சொல்லப்படுது? இல்லை, ராஜராஜ சோழனுக்கு கிட்டத்தட்ட 11 மனைவிகள் இருக்காங்க. ஏன்னா வானவன் மாதேவி, லாட மாதேவி, சோழ மாதேவி, பாண்டி மாதேவின்னு இப்படி வரிசை நிறையா இருக்காங்க. இல்லை, இப்போ ராஜராஜ சோழனுக்கே புனை பெயர்கள் நிறைய இருக்கிற மாதிரி அவருடைய மனைவிமார்களுக்கும் அந்த பட்டம் சூட்டும் பொழுது ஒவ்வொரு பெயர்கள் கொடுக்கப்படும்ல, அப்படியான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி தான். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் இது நீலகண்ட சாஸ்திரியோட புத்தகத்தை படித்தாலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம சதாசிவ பண்டாரத்தார் புக்கை படித்தாலும் சரி, அதில் அவர் அதெல்லாம் கரெக்டாகவே சொல்லுவாங்க. நீலகண்ட சாஸ்திரியும் சொல்லியிருக்காரு, சதாசிவ பண்டாரத்தார் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அந்த இதில் பார்த்தாலே தெரியும். ஆனால் வந்து ராஜராஜன் வந்து ஆட்சிக்கு வராரு. இன்னொருத்தர் ஆளவந்தான் ஒரு மகன் இருந்தார்னு ஒரு சிலர் தான் சொல்கிறாங்க, ஒரு சில ஆய்வாளர் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது எவ்வளோ தூரம் சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆளவந்தான் வந்து ராஜராஜனுக்கு ஒரு மகனாக இருந்தால், ராஜராஜன் வந்து மிகப்பெரிய நாட்டை ஆண்டவர். ஒரு மகனுக்கு இன்னொரு இடத்த கொடுக்குறதில்ல, கொஞ்சம் ஆட்சியை பிரித்து கொடுக்கல வந்து அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் ராஜராஜனுக்கு ஒரே ஒரு மகன் தான், அவன் தான் ராஜேந்திரன். அந்த ராஜேந்திரனுக்கு கிட்டத்தட்ட ஒரு சில ஆய்வாளர்கள் 6 மகன்ன்றாங்க, ஒரு சிலர் 10 பேர் சொல்கிறாங்க. அதில் மூத்தமையை வந்து கிட்டத்தட்ட ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்த ஒரு 2ஆம் ஆட்சி ஆண்டிலிருந்தே அவரை இணை அரசராக பதவி ஏற்க வைக்கிறாரு. ஸோ அவர் வந்து இணை அரசராக பதவி இருக்கார். ராஜேந்திரனுடைய எல்லா போருக்கும் வந்து அவர் தான் தலைமை தாங்கி போகிறாரு. அவர் 1ஆம் ராஜாதித்தன் பேர். அந்த போரில் வந்து அவர் இறந்து போயிடாரு. என்ன, இறந்து போனதுக்கப்புறம் 2ஆம் ராஜேந்திரன் வந்து அந்த இடத்துல முடிசூடி, ரத்தத்தில் முடிசூடி, மிக முக்கியமான இதாக இருக்கும், ரத்தத்திலே முடிசூடி. ஏன்னா சோழ பேரரசு அந்த படையில் வந்து அவங்க தோக்கடிச்சிட்டாங்க சாளுக்கியர்கள். அந்த நேரத்தில் இவர் யானை மேலே ஏறி உட்காந்து நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க, சோழர் படையை முன்னேறுன்னு சொல்லி முன்னேற வச்சு ரத்தத்தில் அபிஷேகம் பண்ணி அங்கேயே அரசராக பதவி ஏற்றுக்கிட்டு அந்த சண்டையில் வந்து ஜெயிச்சு வெற்றிகரமாக வந்தார். அதுக்கு பேர் கொப்பத்து போர். அந்த 1ஆம் ராஜா இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய வம்சம் என்னாச்சுன்னே தெரியல. ஆனால் அவர் வந்து தன்னுடைய கல்வெட்டில் தானும் தனது 2 மகன்களும் கல்வெட்டில் சொல்லியிருக்காரு. அதாவது அவருக்கு 2 மகன்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த 2 மகன்களும் அதுக்கு அடுத்து ஆட்சிக்கே வரல. ஒன்று அவங்க அந்த போர்லேயே இறந்து போயிட்டாங்களா,
இல்லை வேறு எதுவும் ஆயிடுச்சா என்னன்னு ஒன்றும் தெரியலை, நோயில் இறந்து போயிட்டாங்களா என்ன நம்மளுக்கு தெரியலை. அதை பற்றி எந்த கல்வெட்டுமே இல்லை. இந்த சோழ பேரரசில் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த போரில் இறந்தவங்கள வந்து அவங்க சரியாகவே சொல்ல மாட்டேன்றாங்க. இன்னார் தான் இறந்தார், இது இறக்கலை அப்படின்றலாம் சொல்ல மாட்டேன்றாங்க. அதனால் அவங்க என்ன ஆனாங்கன்னே நம்மளுக்கு தெரியலை. அது ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது. அடுத்து 2ஆம் ராஜேந்திரன் ஆட்சிக்கு வராரு, சரிங்களா? அவர் வந்து ஆட்சிக்கு வரப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, அவருக்கு 6 மகன்கள் இருக்காங்க, 2 பேரப்பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் அந்த 6 மகன்களும் அவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வரல. அவர் வந்து தன்னுடைய அடுத்த அரசராக வந்து யாரை சொல்கிறாருன்னா, தன்னுடைய தம்பிக்கு தான் பட்டம் சூட்டுறாரு. ஏன் இந்த 6 மகன்களுக்கும் பட்டம் சூட்டல? 6 மகனில் 6 மகன்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா அது கல்வெட்டு எதுவுமே கிடைக்கல நம்மளுக்கு. அப்போ அதில் ஒரு பெரிய மர்மம் இருக்குது. தன்னுடைய தம்பிக்கு தான் அவர் பட்டம் சூட்டுறாரு. அந்த தம்பி வந்து என்ன ஆகிட்டாரு அப்படின்னா, ராஜ மகேந்திரன் அவர் பேர். சில பேர் 2ஆம் ராஜேந்திரனுடைய மகன் தான் ராஜ மகேந்திரன் சொல்லுவாங்க. அது உண்மை இல்லை. ராஜ மகேந்திரன் வந்து ராஜேந்திர சோழனுடைய மகன், 2ஆம் ராஜேந்திரனுடைய தம்பி. அவருக்கு தான் பட்டம் சுட்டார். ஆனால் அவரும் வந்து இப்போ கிடைச்ச கல்வெட்டில் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு போரில் இறந்து போயிட்டார். சாளுக்கியர்களுக்கு எதிரான ஒரு போரில் இறந்து போயிட்டார். ஆனால் அவருக்கும் ஏன்னா ஒரு அரசருக்கு பட்டம் சூட்ட, அதாவது இளவரசர் பட்டம் சூட்டுறப்பே அவர் கல்யாணம்லாம் ஆகிருக்கும், குழந்தைகள்லாம் இருந்திருக்கும். அந்த வழியில் பார்த்தா இந்த ராஜ மகேந்திரனுடைய குழந்தைகள் என்ன ஆனாங்கன்னு நம்மளுக்கு சரியாக தெரியல. சரி, அதுக்கப்புறம் 2ஆம் ராஜமகேந்திரன் இறந்ததுனால 2ஆம் ராஜேந்திரன் தன்னுடைய அடுத்த தம்பியான வீரராஜேந்திரனுக்கு பட்டம் சுட்டுறாரு. வீரராஜேந்திரன் ஆட்சிக்கு வராரு, சோழ பேரரசாக இருக்கார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வீரராஜேந்திரன் வந்து அவங்க அப்பா ராஜேந்திர சோழனுக்கு இணையான ஒரு வீரம் படைத்தவர். ஏன்னா ராஜேந்திர சோழன் வந்து கடாரம் வர படையெடுத்து சென்று அந்த காண்டுகளையெல்லாம் கைப்பற்றி பெரிய வெற்றியோடு வந்தவர். அதுக்கப்புறம் 42 வருஷத்துக்கு அப்புறம் வீரராஜேந்திரன்கிட்ட வந்து ஒரு கடாரத்து அரசன் உதவி கேட்குறான். ஐயா, எனக்கு என்னுடைய நாட்டை பக்கத்து நாட்டுக்காரன் பிடிக்கிட்டேன், நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்றப்போ இவர் ஒரு பெரிய படையை அனுப்பி மீண்டும் கடாரத்தை ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து அவரே வந்து அவருடைய கல்வெட்டில் போகிற போக்கில் மறுபடியும் சொல்லியிருக்காரு, நான் கடாரத்தை ஜெயிச்சேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அவர். ஒருவேளை தந்தைக்கு கிடைச்ச புகழ் தனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தாரா என்னன்னு தெரியலை. ஆனால் 2ஆம் முறையும் கடாரத்தை வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது எத்தனை பேர்த்துக்கு வரலாறு தெரியும்னு தெரியல. ஸோ கடாரத்தை ஜெயிச்சு அந்த நாட்டுக்காரனுக்கு திருப்பி கொடுத்துட்டாரு. வீரராஜேந்திரனுக்கு 2 மகன் இருந்தாங்க. அதில் அதிராஜேந்திரனுக்கு அவர் பட்டம் சுட்டிட்டார். அதுக்கு அப்புறம் தம்பியே இல்லை, அதனால் அவர் அதிராஜேந்திரனுக்கு பட்டம் சுட்டுறாரு. ஆனால் வீரராஜேந்திரனுக்கு 2 மகன். அதிராஜேந்திரன் வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வஞ்சகத்தால் கொல்லப்பட்டாங்க, சைவ வைணவம் பிரச்சனை வந்துச்சு, அதில் வந்து அவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அவரை நோய்க்கு இருமி கண்ட சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அவர் இறந்துருக்கலாம் அப்படின்றாங்க. அதாவது 1067 வீரராஜேந்திரன் இறந்த ஒரு சில மாதங்கள்லேயே வந்து அதிராஜேந்திரன் இறந்துட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு மகன் அவருக்கு இருந்தார், அவரை வந்து பட்டம் ஏற்கலை. அது ஏன் பட்டம் ஏற்கலைன்னு தெரியலை. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, வீரராஜேந்திரன் வந்து தன்னுடைய மகன் ரொம்ப நாள் வாழ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் குலோத்துங்க சோழன், அதாவது 2ஆம் ராஜேந்திரனுடைய மகள் வயிற்று பேரனுக்கு 1ஆம் குலோத்துங்க சோழனுக்கு பட்டம் சூட்டினதாக சொல்கிறாங்க. 1ஆம் குலோத்துங்க சோழனை ஆதரித்த அந்த சாளுக்கிய நாட்டு கவிஞரை என்ன சொல்கிறாருன்னா, அதில் அவர் ஒரு சூட்சமமாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே அவரை கொன்னுட்டாங்க, அதனால் இவர் போய் இருந்து தலைமையை தேர்த்து பண்ணிட்டு வந்தாங்கன்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, 1ஆம் ராஜேந்திரனுடைய தந்தை இறந்த 6 வருஷம் ஆகியும் கூட அவர் அந்த நாட்டினுடைய பட்டத்தை ஏற்கலை. ஏன் பதவி ஏற்கலை? அவர் குலோத்துங்க சோழனுடைய தந்தை இறந்துட்டார். குலோத்துங்க சோழன் தந்தை இறந்த பின்னாலும் அவருக்கு வேண்டிய அந்த பட்டம் கிடைக்கிது அந்த சாளுக்கிய நாட்டில். ஆனால் 6 வருஷம் ஆகியும் கூட அவர் அந்த பட்டத்தில் பதவி ஏற்கலை. 6 வருஷம் காத்திருக்கார். ஏன் காத்திருந்தார் 6 வருஷம் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. நீலகண்ட சாஸ்திரி அதை கேள்வி கேட்குறாரு. 6 வருஷம் அவர் ஏன் காத்திருக்க வேண்டியிருக்கு? அவர் உடனே பட்டத்தை அவர் நாட்டு அரசர் ஆகிருக்கலாமே அப்படின்னா, இங்கே ஏதோ ஒரு சூட்சுமை நடந்திருக்கு. அதிராஜேந்திரன் ஒன்று கொலை செய்யப்பட்டிருக்கலாம், அல்ல உண்மையிலே நோயால் இறந்துருக்கலாம். இதில் எது கரெக்டுன்னு சரியாக தெரியலை. ஆனால் ஒரு சில வரலாற்று ஆய்வர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வீரராஜேந்திரனே தன்னுடைய மகனுக்கு அப்புறம் குலோத்துங்க சோழனுக்கு பட்டம் சூட்டினதாக சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய மர்மமாக இருக்குது. பிற்கால சோழரில் அப்போ வரிசையாக அந்த மூத்த மகன்கள் எல்லாமே வரிசையாக இறந்து போகிறாங்க. அவங்களுடைய வாரிசுகள் இருந்தாங்களா இல்லையான்ற எதுவுமே நம்மளுக்கு தெரியலை. இதெல்லாம் வந்து நம்ம சோழ பேரரசில் ஒரு பெரிய மர்மம்னு சொல்கிறோம்.